மவுத்துல பரக்கத் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், எங்களுக்கு மௌத்திலே பரக்கத் செய்வாயாக, மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக. மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில பரக்கத் அப்படின்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்முடைய பழக்கத்துல யா அல்லாஹ் செல்வத்துல பரக்கத்தை கொடுத்துரு, யா அல்லாஹ் என்னுடைய உணவுல பரக்கத் கொடுத்துரு. பரக்கத் அப்படின்னு சொன்னா அதிகம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். பரக்கத் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தத்துல அந்த வார்த்தையை சுருக்கிட முடியாது. பரக்கத் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நபி அவர்கள் மவுத்துல பரக்கத் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்முடைய அர்த்தம் படி வச்சு பார்த்தா மவுத் அதிகமா வரும்னு அர்த்தமா? இல்ல. மவுத்துல பரக்கத் அப்படின்னு சொன்னா அல்லாஹும் ரசூலும் எப்படி விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட மவுத். சஹாபாக்கள் சஜிதால மவுத்தானாங்க, சஹாபாக்கள் தொழுகையில மவுத்தானாங்க, சஹாபாக்கள் குர்ஆன் ஓதும்போது மவுத்தானாங்க. இப்படிப்பட்ட ஒரு மவுத் தான் மவுத்துல பரக்கத். அது மட்டும் இல்லாம நாம செய்த எல்லா பாவங்களுக்குமான தௌபா செய்த பிறகு ஒரு மவுத் கிடைக்குதுன்னா இதுதான் உண்மையிலேயே மவுத்துல பரக்கத். இப்படிப்பட்ட ஒரு மவுத் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யுங்க. திரும்ப ஒரு முறை சொல்லுங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லனா, எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஃபில் மௌத் எங்களுடைய மரணத்திலே, எங்களுடைய மௌத்திலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, வ ஃபீமா பஅதல் மௌத் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் பரக்கத் செய்வாயாக. அதாவது என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்தை கொடுப்பாயாக, சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவாயாக என்பதுதான் இந்த துஆவுடைய முழு அர்த்தம். அல்லாஹ் நம் அனைவருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மௌத், பரக்கத்தான மௌத்தை நம் அனைவருக்குமே அல்லாஹ் தருவானாக. ஆமீன் சொல்லுங்க.